கணவனின் கண் முன்னாடியே சாலை விபத்தில் உடல் நசுங்கி பறிபோன மனைவியின் உயிர். கல்யாணமாகி 6 மாதங்கள் ஆன நிலையில வாழ்க்கையில இவ்வளவோ பொறுப்புகள் இருக்கு, நிறைய சம்பாதிக்கணும், நல்லா வரணும் அப்படின்றதுக்காக கணவனோட இருசக்கர வாகனத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே நடந்த சோகம். வாழ்க்கை இவ்வளவு நிச்சயமில்லாததா இருக்க கூடாது அப்படின்னு இந்த சாலை விபத்து பலரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு. ஈரோடு சூரம்பட்டி அணைக்கட்டு பகுதியை சேர்ந்தவங்க தான் பிரவீன். தன்னுடைய மனைவி பிரியாவோட இருசக்கர வாகனத்துல பன்னீர்செல்வம் பார்க் வழியா போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அப்பதான் பின்னாடியில இருந்து வந்த ஒரு தனியார் பேருந்து எதிர்பாராத விதமா பிரியாவுடைய கையில உரசியதுல நிலை தடுமாறி அவங்க கீழே விழுந்ததாகவும், இதனால பேருந்து அவங்க மேலேயே மோதி சம்பவ இடத்திலேயே அவங்களுடைய உயிர் பறி போயிருந்திருக்கு. உடனடியா இந்த தகவல் போலீசாருக்கு சொல்லப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தவங்க பிரியாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அந்த மினி பேருந்தையும் கைப்பற்றி ஓட்டுநர் கிட்ட விசாரணையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சாலை விபத்துல கணவனோட கண் முன்னாடியே இளம் பெண்ணுடைய உயிர் பறிபோன சம்பவம் அந்த இடத்துல பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.